ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை சுவையாக சட்டுன்னு ஒரு 10-15 நிமிடத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் கொழுக்கட்டை சுவையாக சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். இப்போ பச்சரிசி எடுத்த கப்பால் அரை கப் அளவுக்கு பச்சை பருப்பு எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கங்க. கப்பு இல்லை டம்ளர் எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பையும் அரிசியும் நல்லா 2-3 வாட்டி சுத்தமாக கழுவி கிளஞ்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அரிசியும் பருப்பும் ஒரு 15 நிமிஷம் போல் ஊறினதுக்கப்புறம் ஒரு ஜன்னியில் தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இது தண்ணி வடித்ததுக்கப்புறம் ஒரு டவலில் போட்டு காட்டன் டவலில் போட்டு உணர்த்தி ஃபேன் காற்றுக்கிற ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுட்டுங்க. நல்லா ட்ரை ஆகிடும் அரிசி. இப்போ அரிசி நல்லா உணர்த்தி ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் கையில் எடுத்து காமிக்கிற பாருங்க. அரிசி கைகளில் ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி பக்குவம் இருக்கணும். நான் அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து கொரப்பாக ரவை பதத்துக்கு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரிசியை பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பையும் கழுவி உணர்த்ததுக்கு அப்புறம் வறுத்துட்டு கூட நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கலாம். இல்லை நம்ம அரிசியே பருப்பையும் இது போல் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கூட வறுத்துக்கலாங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்த பருப்பையும் அரிசியும் குக்கரில் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து நெய் சூடானது இப்போ பருப்பையும் அரிசியும் ரவை பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. அதை சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா செவந்து வாசம் வரும். அந்த பக்குவம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வாசம் வருது. இந்த மாதிரி பக்குவம் வருது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசி எடுத்த கப்பாலே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி தாங்க சேர்க்குறேன். இப்போ 3 கப் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்குங்க. இல்லை கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாங்க. ஒரு விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மூடி ஓப்பன் பண்ணலாம். இப்போ இது ஒரு விசில் வர்றதுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் ஆகுங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் 1.5 கப் போல் புடிச்ச வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. வெல்லம் நமக்கு கரைஞ்சி வந்தால் போதும், கம்பி பதம் பாகப்பதெல்லாம் வரணும் அவசியம் கிடையாதுங்க. இப்போ ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வெள்ளை கரைசல் நல்லா கொச்சி வரட்டுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெள்ளத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் தூசி இருக்கும், கட்டாயம் வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நமக்கு அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து கிடச்சிருக்குங்க. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம சேர்த்து தண்ணிகள்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம வெள்ளை கரைசலை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கலாங்க. வெள்ளை கரைசல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை முழு தேங்காய் சீல் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரப்பாக தேங்காய் துருவின பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவிட்டு கூட சேர்த்துக்கிங்க, ஆனால் அரை முழு தேங்காவாக சேர்த்துக்குங்க. தேங்காய் சீல் பண்ணி அரைச்சோம் பார்த்தீங்களா, அதிலே வாசனைக்கு 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு. இப்போ உப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மாவோடு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா திரண்டதும் இது தண்ணியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. சூடு முழுமையாக ஆறி வரட்டும். இப்போ சூடு முழுமையாக ஆறினது இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி நம்ம மோதகம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அச்சுக்குள்ளே மாவு ஃபில் பண்ணிக்கலாம். அச்சியில் நெய் தடவிக்குங்க, அப்போ தான் ஒட்டாமல் வருங்க.
உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மோதகம் வச்சு நீங்கள் பிடிச்சிக்கலாம், இல்லை கைகளால் பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம், உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மோதகம் அச்சில் இப்போ ஃபில் பண்ணி மாவு எடுக்கிறேன் பாருங்கள். நல்ல ஷேப்பாக அழகாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா மாவுகளையும் மோதகமாகவும் நான் பிடி கொழுக்கட்டையாகவும் உருண்டைகளாகவும் பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ எல்லா மாவுகளையும் நான் பிடிச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு இட்லி சட்டி வச்சுருக்கேன். இட்லி சட்டியில் 1/4 பாகம் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொச்சதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டையை வேக வைக்கணும். தண்ணி நல்லா சூடு ஆனதும் இப்போ நான் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டைகள் மோதகம் எல்லாத்தையும் இப்போ இட்லி சட்டியில் சேர்க்குறேன். இப்போ இட்லி சட்டியில் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. 8 நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு கொழுக்கட்டை வெந்து கிடைக்குங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆகி மூடியை ஓப்பன் பண்ணுறேன். கொழுக்கட்டை நல்லா பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்குங்க. நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. கொழுக்கட்டையை பாத்திரத்துக்கு மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கொழுக்கட்டையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.